என் முருங்கக்கா செல்லமே வராளே, எப்படியாவது நம்ம லவ் அவள்கிட்ட சொல்லிடணும். ஹாய். சொல்லுங்க. உனக்கெல்லாம் வேலை வெட்டியே இல்லையாடா? எப்ப பார்த்தாலும் இவள்கிட்டயே வந்து பேசிட்டு இருக்க. ஏ ரோஸ் பவுடர் மூஞ்சி, நான் உன்கிட்ட பேசினேனா? நான் வாணிக்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அவ என் அக்கா, அது தெரியுமில உனக்கு. என்னது அக்காவா? ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த வார்த்தையை என் காதால கேக்குறேன். வாடி வாங்கி போலாம். இப்பதானடி அக்கான்னு கூப்பிட்ட. ஏன் ராணி, என்னாச்சு? எதுக்கு இப்ப கோவப்படுற? ஓ, உனக்கு அப்பனா அவனை பிடிச்சிருக்கு, அதான் இங்க நின்று பல்ல இழிச்சுக்கிட்டு நிக்கிற அதானே? அப்படி நான் சொல்லவே இல்லையே ராணி, சும்மா பேசினேன் அவ்வளவுதான். எனக்கு தெரியும் உன்னை பத்தி. ஏச்சி நிறுத்துங்க ரெண்டு பேரும். நீங்க அப்புறம் அடிச்சுட்டு சாவுங்க, நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிடுறேன். ஏ வாணி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. இப்ப நீங்க சண்டையை கண்டினியூ பண்ணுங்க, நான் போறேன். நாளைக்கு என்னன்னு யோசிச்சு உன் பதில சொல்லு. ஏய் நில்லுடா, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் எங்க அக்காவுக்கே ப்ரோபோஸ் பண்ணிருப்ப? இவளுக்கு என்ன பிரச்சனை? அவ அக்காவுக்கு தானே ப்ரோபோஸ் பண்ண, அவளே செவனே நிக்கிறா, இவளுக்கு என்ன பிரச்சனை? நில்லுடா, நான் பாட்டுல கூப்பிடுறேன், நீ பாட்டுல போயிட்டே இருக்க. ஏய் வாணி. சொல்லுடி ராணி. என்ன அவ பாட்டுல ப்ரோபோஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா, நீ பாட்டுல ஒண்ணுமே சொல்லாம நிக்கிற? அப்பா உனக்கு பிடிச்சிருக்கு அப்படிதானே? அது வந்து ஏய் உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், என்னடி எதுவுமே சொல்லாம போற? அடியே நில்லுடி. ஏய் நில்றா. யாருங்க என்னையங்க சொன்னீங்க? ஒன்னதாண்டா. என்னங்க டால்ல சொல்லி கூப்பிடுறீங்க? அப்படி தாண்டா கூப்பிடுவேன். ஒருவேளை பைத்தியமா இருப்பாளோ? உன் ஃப்ரெண்டுக்கு எவ்வளவு தைரியம் தான் எங்க அக்காவுக்கு ப்ரோபோஸ் பண்ணுவான். ஓ, இதுக்கு தான் கோவப்படுறீங்களாங்க? அவன் ரொம்ப நாளா உங்க அக்காவை லவ் பண்றாங்க, அதனால தான் அவன் ப்ரோபோஸ் பண்ணான். இதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அவன் எங்க அக்காவை லவ் பண்ண கூடாது, அவ்வளவுதான். அவன் தான் உங்க அக்காவை லவ் பண்ண கூடாது, நான் உங்களை லவ் பண்ணலாம்ல. பாய்ங்க, நல்ல முடிவை ஈவினிங் யோசிச்சு சொல்லுங்க. டேய் எருமை, போய் ப்ரோபோஸ் பண்ணிட்டேடா அந்த பொண்ணுட்ட. ஆமா மச்சான். என்ன சொன்னீங்க அந்த பொண்ணுட்ட? ஒண்ணுமே சொல்லல மச்சான், நான் நாளைக்கு சொல்ல சொல்லியிருக்கேன். அதெல்லாம் விடு, நீ ராணிக்கு ப்ரோபோஸ் பண்ணியல்ல, நான் வாணிக்கு ப்ரோபோஸ் பண்ணிட்டேன்டா. என்னடா சொல்ற? எப்படா ப்ரோபோஸ் பண்ண? அதை விட நீ எப்படா லவ் பண்ண ஃபர்ஸ்ட் அவள? ராணியை லவ் பண்ண ஆரம்பிச்சேல, அதில இருந்து தான நானும் ராணியை லவ் பண்றேன். அப்புறம் ஏன்டா இங்க யார்கிட்டயுமே சொல்லல? எனக்கு சொல்லணும்னு தோணலடா, அதை விட இது லவ்வா என்னன்னே எனக்கு தெரியல. எப்படா அவள உனக்கு பிடிச்சிச்சு? அவ தும்முரா பண்றாள, அதானே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சரி, எப்படி ப்ரோபோஸ் பண்ண? நான் செவனேன்னு தான போயிட்டு இருந்தேன், அவ தான்டா கூப்பிட்டு திட்டினா, அதான்டா ப்ரோபோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். எவனாவது திட்டுனதுக்கெல்லாம் ப்ரோபோஸ் பண்ணுவானடா? நான் பண்ணுவேன் மச்சி, என்ன பண்றது, உங்க கூடலாம் சேர்ந்து உருப்படாம போயிட்டேன்டா. ஏய் மச்சான், என்ன மச்சான் உன் லவ் சொல்லிட்டியா நீ அவள்கிட்ட? நான் சொன்னனோ சொல்லலையோ, அவன் நல்லாவே சொல்லிட்டான்டா. சுபாஷா லவ்வையா? யாருகிட்ட சொன்னா? உன் எதிரி அந்த ராணி கிட்ட தான். என்னடா சொல்ற? ராணியே சுபாஷ் லவ் பண்றானா? அவன் லவ் பண்றானா பண்ணலன்னு அவன்கிட்டே கேளுடா. மச்சான் என்னடா மச்சான், என்னடா பண்ணி வச்சிருக்கிற? அந்த ராணிய நீ லவ் பண்றியா? எனக்கு அந்த ராணியை பிடிக்கும் மச்சி, இருந்தாலும் எப்படி சொல்றதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அது லவ்வானே ஃபர்ஸ்ட் தெரியல, என்ன தோணுச்சுனே தெரியலடா. இன்னைக்கு ப்ரோபோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்டா. நல்லா ப்ரோபோஸ் பண்ணீங்க. எனக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் நடக்குமோ இல்லையோ, எனக்கு கருமாதி பண்ணிவிடுவீங்க போல நீங்க. சரி விடு மச்சி, விடு மச்சி, நாங்க இருக்கோம் மச்சி. நீங்க இருக்கிறதுதான்டா எனக்கு இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. அவ்வளவு பிரச்சனையை இழுத்து விட்டு கல்யாணத்தை நிப்பாட்டிட போறாளோடா. இதுல என்ன மச்சான் பிரச்சனை வரப்போகுது? அந்த ராணியும் வாணியும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லதாடா, ஸ்ரேயாவோட ஃப்ரெண்ட் தாடா. அவளோட சாதாரணமா நினைக்காத மச்சி, கண்டிப்பா பிரச்சனை இழுத்து விடுவாளோ. விடு மச்சி, விடு மச்சி, பாத்துக்கலாம் மச்சி. ஓ கல்யாணம் நிக்காது, அதுக்கு நாங்க கேரண்டி. நீங்க கேரண்டியோ இல்ல கரண்டியோ எனக்கு தெரியாது. இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் அப்பா சாமிங்களா அந்த வீட்டு பக்கம் நீங்க எட்டி பாத்துறாதீங்கடா. என்ன மச்சி இப்படி சொல்ற? உன் கல்யாணம் வரைக்கும் இருந்து நாங்க தான மச்சி எல்லாம் செய்யணும். யாரு நீங்களா? செய்வீங்க, நல்லா எண்ணெயை வச்சுதான் செய்வீங்க நீங்க. அக்கா, உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு? வீட்டுல வேலை அதிகமா இருக்கு நாள் முடி, அதான் என்னால வர முடியல. என்னாலயும் தான் அக்கா, அதுவும் என் அழகு கூந்தலை பின்னி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு அதுவே 1 மணி நேரம் ஆயிடுதுக்கா. எது இந்த அழகு கூந்தலையம்மா?
சரிம்மா. ஆமாக்கா, பாத்தீங்களா என் முடி பாருங்க எவ்வளவு நீளமா இருக்குன்னு. ஆமாண்டி அம்மா, ரொம்ப நீளமா தான் இருக்கு. நீங்க வேற கண்ணு வச்சிட்டீங்க ரொம்ப நீளமா இருக்குன்னு. நான் போய் திஷ்டி சுத்தி போடணும்க்கா என் முடிக்கு. திஷ்டி தானே, சுத்தி போடுமா, நீ சுத்தி போடு. இந்த 4 முடி வச்சுட்டு இந்த ஆட்டு ஆட்டுறா, இந்த பேச்சு பேசுறா. நல்ல வேலை நம்மள மாடிலாம் முடி இருந்துச்சு, அவ்வளவுதான் எந்த ஊரு வந்து பாருன்றுவா. முடிக்கு என்னமா சாம்பு போடுற? எதுக்குக்கா கேக்குறீங்க? சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சாம்பு போடலாம் தான். ஒன்ன மாதிரி வளரும்ல. இதெல்லாம் ரகசியங்கா, சொல்ல மாட்டேங்க. அப்படியே சொல்லிட்டாலும் உன்ன மாதிரி வளர்ந்து சாஞ்சிரும். எங்களுக்கும் இருக்கிற முடியும் கொட்டி தான் போகும். வேணாண்டி அம்மா, நீ சொல்லவே வேணாம். எல்லாரும் என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா பேசிட்டு இருக்கோண்டி. என்ன சமையலுக்கா? சாம்பார். நீ என்ன வச்ச? நானும் சாம்பார் தான்க்கா. நீ என்ன குழம்புடி வச்ச? நானா? நான் ரசம் வச்சு துவையல் அரைச்சேன். அக்கா, நீ அவள்கிட்ட கேட்டதுக்கு என்கிட்ட கேட்டுக்கலாம்னாக்கா. அவளுக்கு தான் துவையல தவிர வேற எதுவும் தெரியாது. இங்க பாரு, உன்கிட்ட நான் பேசவே இல்ல. நாடி பண்ணுவ? ஏக்கா பாஞ்சாலி அக்கா, செவனி இருக்க சொல்லுக்கா அவள. அட, இங்கே ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்தா ஏன் சண்டை போட்டு கிடக்கீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. சரிக்கா, அந்த ராணி இருக்காளக்கா, ராணி. ஆமா, அந்த 2வது தெருவுல ராணி. ஆமாடி, அவளுக்கு என்னடி? அந்த ராணியோட பொண்ணு இருக்காளக்கா, அவ 3வது தெருல முனுசாமி இருக்கா பாரு, அவன் பையனை அழைச்சிட்டு ஓடிட்டாளாக்கா. அடியாத்தி, எனக்கு தெரியாம போச்சு. எப்படி நடந்தது இதெல்லாம்? ஏக்கா, உனக்கு தெரியாத இது? வெட்டி, தெரியாம தானடி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமாக்கா, அது இல்லாம ராணி வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கா பாரு, அவ யாரோடய லவ் பண்ணிட்டு இருக்காளாங்கா. எப்ப பாரு போனும் கையுமா தான்க்கா இருக்கா. அதெல்லாம் விடுங்கக்கா, நம்ம குமாரசாமி பையன். ஏண்டி, அவனு எவ்வளையாச்சும் இழுத்துட்டு போயிட்டானா? அது இல்லக்கா, நம்ம குமாரசாமி பையன் ஐஏஎஸ் படிக்கிறானாக்கா. ஏக்கா, அதை விடுக்கா, நான் சொல்றத கேளுக்கா. சொல்லுடி, என்னடி? ஏக்கா, அந்த 4வது தெருல யாரோட ஓடி பண்ணாடி? யாரும் ஓடலக்கா. அந்த 4வது தெருல அந்த கிழமை இருக்கார்ல, குப்புசாமி கிழமை, அவருக்கு இந்த அந்தான்னு இழுத்துக்கிட்டே கிடக்குதாங்க்கா. அவ மருமவ காலையில சொன்னா, போயே தொலைய மாட்டாராங்க்கா. அச்சோ, நல்ல மனுஷன்டி அவரு. எம்மா எம்மா, ஏட்டி, என்னடி உனக்கு? நாங்க எவ்வளவு முக்கியமான விஷயம்லாம் பேசிட்டு இருக்கோம், வந்து அம்மா நொம்மான்னு எதுக்கடி கூப்பிட்டு இருக்க? இப்ப என்ன? ஆமா ஆமா, ரொம்ப முக்கியமான விஷயம் பேசுவீங்க. நீங்க பொறணி தானே பேசுவீங்க. ஏட்டி, எடுத்துன்னு வச்சுக்க விளக்கமத்த. போடி, வீட்டுக்கு வரேன். வாமா, வீட்டுக்கு போலாம். அக்கா எங்கடி? அக்கா அங்க வேலை செய்யறாமா, நான் வந்துட்டேமா. எனக்கு தெரியும்டி, ஒரு இடத்துக்கு போனா நீ ஒழுங்கா இருக்க மாட்டேன்னு. அப்புறம் எதுக்கு குதிச்சுக்கிட்டு போன நீ? எம்மா வாமா. ஏட்டி, ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வரேன்டி. போடி, வீட்டுக்கு வரேன். என்னமோ பண்ணி தொலை, நான் போறேன். எதுக்குக்கா? திவ்யா வாமா வாமான்னு கூப்பிட்டுட்டே இருக்கா. அவளுக்கு என்ன, சும்மா நொய்யின்னு கூப்பிட்டுட்டு தான் இருப்பா. அம்மா அதை எடுத்துதா, அம்மா இதை எடுத்தா. அவ கை வச்சு ஒன்னும் தொட மாட்டா. எங்க வீட்லயே தான்க்கா நடக்குது. எங்க வீட்ல என்னவா? எங்க வீட்லயே அதான் நடக்குது. சரிடி, நான் வேற அவ கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா, நான் போய் என்னன்னு பாக்குறேன். சித்தா, அந்த குமரவேல் பையன் இருக்கானக்கா. சொல்லுடி, என்னடி ஆச்சு? ஏக்கா, அவங்க பொண்ணு கூப்பிட்டாலக்கா, நீங்க போய் என்னன்னு பாருங்கக்கா, அப்புறம் வரலாம். அவ கிடக்குறா, அதை விட முக்கியமானது ஏதோ சொல்ல வர்றா. 4 முடி. சொல்லுடி, அந்த குமரவேல் பையனுக்கு என்னடி ஆச்சு? ஒண்ணும் இல்லக்கா, அவன் இந்த வருஷம் காலேஜ் போறானாக்கா. இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இருக்க நீ என்கிட்ட. சரி, அதை விட எந்த காலேஜ்ல சேர்க்க போறோம்? இப்பதானே சொன்னிச்சு இந்த அக்கா இதெல்லாம் ஒரு விஷயமானு. இப்ப என்னடானா எந்த காலேஜ்ல சேர்க்க போறோம்னு கேக்குது. இங்க இருந்தா நமக்கு பைத்தியம் முடிச்சிடும் போல, நம்ம ஓடிடணும். ஏக்கா, என் பிள்ளைங்க கூப்பிடுற மாதிரி இருக்கு, நான் போயிட்டு வரேன்க்கா. ஏண்டி, இவ முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்காடி, இருடி கேட்டுட்டு போலாம். கேட்டுச்சுக்கா, எனக்கு கேட்டுச்சுக்கா. அதை விட முக்கியமான விஷயம், என் பிள்ளைங்களுக்கு இன்னும் சாப்பாடு போடல. நான் போய் சாப்பாடு போட்டு வந்துடுறேன்க்கா. சரி சீக்கிரம் போயிட்டு வா. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தோம் நம்மள பைத்தியமாக்கிறோளுவோ. சரிடி, நீ சொல்லுடி. அந்த 5வது தெருல அலமேல இருக்கானக்கா. ஸ்ரேயாமா,
வந்து அந்த காயத்ரியும் திவ்யாவும் இருக்காளுவோல. ஆமா, அந்த ரெண்டு அவட்டை என்ன பண்ணுச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஸ்ரேயாமா. அங்க போய் டீ கேட்டோமா, நீங்க ரூமுக்கு போங்க டீ கொண்டு வரேன்னு சொன்னாங்க ஸ்ரேயாமா. அவ்வளவுதான். அத சொல்றதுக்கு தான் சித்திகாரி இப்படி உடியாந்தா. அது இல்ல ஸ்ரேயாமா. இப்ப மட்டும் நீ வாயை மூடல, அடிச்சு வாயை உடைச்சிருவேன். இப்ப எதுக்குமா சித்திய திட்டுறீங்க? ஏதோ நடந்திருக்கு, இப்ப என்னன்னு நீங்க சொல்லல. அது வந்து ஸ்ரேயா, அந்த திவ்யாவும் காயத்ரியும் எங்களை கேவலமா திட்டாளுவோ ஸ்ரேயா. என்ன சித்தி சொல்ற? என்ன சித்தி திட்டினாலும் உங்களை? எல்லாம் ஒண்ணு இல்லடா ஸ்ரேயாமா, சித்தி சும்மா சொல்றா. வாயை மூடிட்டு நில்லுமா. நீங்க சொல்லுங்க சித்தி. அம்மா ரோஸ் பவுடர் மூஞ்சா நான் இழுவையா அப்படின்னு சொல்றாளுவம்மா. வேலைக்கார நாய்க்கு அவளை துமுறா. இந்தா போறேன் செருப்பால் அடிக்க அந்த நாயை. அம்மா உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையாம்மா? சிரிக்காத சித்தி, உனக்கு தான் கேக்குறேன். உனக்கு அறிவே இல்லையா? சாவு, உனக்கு இது தேவையா? அது வந்து ஸ்ரேயாமா, இந்த வேலைக்கார நாய் இங்க உன்னை திட்டுனுச்சுங்கன்னா நீ செருப்பை கழட்டி அடிக்காம இங்க வந்து சொல்லாம மறைச்சிட்டு இருக்க என்கிட்ட. அந்த காயத்ரி என்ன பண்றன்னு மட்டும் பாருப்ப. அதெல்லாம் வேணா ஸ்ரேயாமா, அவ நம்ம ரூமுக்கு இப்ப காப்பி எடுத்துட்டு வருவா, அப்ப பாத்துக்கலாம் அவளை. வரட்டும், அந்த வேலைக்கார நாய்க்கு இருக்கு இன்னைக்கு.